மாஷா அல்லாஹ். அடுத்ததாக தொழுகை பற்றிய நாடகம். யாசிர், அன்சிப், சமீர், அர்ஷத், நபீல், உமர், ரையான். வா ஒரு மேட்சை போடுவோம். காரு ஃபோன் எடுத்துட்டு வரேன். சொடு 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 அவனை சொல்றா அமௌண்ட் போடுறான் அவனுக்கு. இந்த சொடு 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 சுடு 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 போடு போடு அவனுக்கு போடு போடு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். ஊருக்குள்ள என்னடா இருந்துச்சு? ஊருக்குள்ள நிறைய தப்பு நடக்குதுடா. அவளை பற்றி என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காயடா. அது தெரியாத உனக்கு? அவன் தாட்டா ஊருக்குள்ள ட்ரெண்டிங்கு. அது ஒரு பெரிய கதாவா உனக்கு சொல்கிறேன். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா, தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா, தக்காளி வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா. வாடா சரி தொழுவ போவோம். வாடா அப்படியே சமீரையும் கூட்டிகிட்டு போவோம். சமீர் வாடா தொழுவ போவோம். அங்கடா தொழுவ போகலாம். பாய் வாங்க பாய் தொழுவ போவோம். வரேன். வாங்கடா தொழுவ போவோம். நீங்கள் தொழுவ போங்க, நாங்கள் பின்னாடியே வருவோம். வாங்கடா தொழுவ போவோம். நீங்கள் போங்கடா, நாங்கள் ஒரு கதை பேசிட்டு வரோம். நீங்கள் என்னமோ சொல்லி தொலைங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இல்லுமாடா தொழுவரில். அடே ஆசிரியர் அஜ்மல், அல்லாஹ் என்ன சொல்க என்று பாருங்கடா. நம்பிக்கை கொண்டவர்களை மீது தொழுகை நேயத்தை கடமையாக உள்ளது. அப்படி இருக்கும்போது தொழுகை நேயத்தில் குறிப்பிட்ட கடமையாக உள்ளது. அப்படி இருக்கும்போது தொழுகை நேயத்தை விளையாடி கொண்டு வியாபாரம் பார்த்து கொண்டு இன்னும் கடை வீதிகளை அமர்ந்து பேசி கொண்டு இருக்கலாமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கடமை என்று சொன்னதை விட்டுவிட்டு நாம் முஸ்லீம் என்ற அர்த்தத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். தொழுகை விட்டுவிட்டு இது போன்ற காரியங்களில் முஸ்லீம் ஈடுபட்டால் முஸ்லீம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். கூறினார்கள், முஸ்லீமுக்கும் இதே மறுப்பானுக்கும் இடையோட ஈடுபாடு என்னவென்றால் தொழுகையாகும். அதை விட்டவன் காஃபிராகி விடுவான் என்று கூறினார்கள். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், ஒரு முஸ்லீம் தொழுகையை விடலாமா? அன்பிற்குரிய தாய்மாரை சகோதர சகோதரியை சற்று சிந்தித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி தாய்க்கும் தந்தைக்கும், நூறு மனைமானுக்கும், 100 மனைவிக்கும், இப்ராஹிம் தந்தைக்கும் கிடைக்காத நேர்வுகளா அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நம் தொழுகையை விட்டு விட்டு எரிமறுப்பான போன்று ஆகலாமா? சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எதுன்னு கேட்பார்கள். அதற்கு அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளித்ததாகவும் இல்லை, இன்னும் நாங்கள் வினா காரியங்களில் மூழ்கி கிடந்தோம் என்று கூறினார்கள். இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன? தொழுகை விடுவோர்களுக்கு நரகம் என்று கூறினார்கள். தொழுகையை விட்டு விட்டு நரகத்தில் செல்லவா அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக படித்தான்? சற்று சிந்தித்து பாருங்கள். நரகம் எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று அல்லாஹ் பல வசனத்தில் நம்மளுக்கு பாடம் நடத்தியிருக்கான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், ஒரு தியான மரணம் அறிகின்ற வரை அல்லாஹுவை வணங்குங்கள். எனவே ஜும்மா தொழுகை மட்டும் தொழாமல் ஐவேளையை சேர்த்து தொழுவலாம் என்று அல்லாஹ் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிமேல் எல்லாரும் தொழுவ வரலாமா? இன்ஷா அல்லாஹ் தொழுவ வரலாம். வாங்கடா தொழுவ போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது குல்லு நஃப்ஸின் லாயிகுல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தையும் சுவனத்தையும் சுவைத்தே தீரும் என்று கூறுகிறான். இந்த வசனம் குணத்தோடைய ஒன்று, யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிறதே இல்லை. மன்னித்தவருக்கு நாம் இறுதியாக செய்ய வேண்டிய கடமை ஜனாசா தொழுகை. இதை எவ்வாறு தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்துள்ளார்கள். ஆனால் இன்றைக்கு நபி வழிக்கு மாற்றமாக தொழுகிறதை நாம் பார்க்கிறோம். நபி வழி அல்ல என்று சொன்னாலும் காலம் காலமாக நாங்கள் இப்படி தான் தொழுகிறோம் என்று கூறுகிறார்கள். இப்போது உங்கள் முன் தொழுகை முறையை ஆதரவோடு தொழுகாடுகிறோம். மொத்தம் 4 தக்பீர்கள். அதில் முதல் தக்பீருக்கு பின்னால் அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். சனா ஓதுவதற்கு ஆதாரம் மார்க்கத்தில் இல்லதாகும். அல்ஹம்து சூரா ஓதுவதற்கான நபி வழி ஒன்றை பார்ப்போம். தலைவர்கள் கூறினார்கள், நான் இப்னு அப்பாஸ் பின்னால் நின்று ஜனாசா தொழுதேன். அப்போது அவர் ஃபாத்திஹா அத்தியாயத்தை சப்தமாக ஓதினார்கள். பிறகு நீங்கள் இதை நபி வழியை அறிந்து கொள்வதற்காக நான் சப்தமாக ஓதினேன் என்றார்கள். நூல் புகாரி 1335. தெளிவான ஆதாரம் இருக்கும்போது நாம் எப்படி சனா ஓத முடியும்? 2ஆம் தக்பீருக்கு பின்னால் ஸலவாத்து ஓத வேண்டும். 3ஆம் 4ஆம் தக்பீருக்கு பின்னால் ஜனாசா துவா ஓத வேண்டும். இப்போது உங்கள் முன் தொழுகை முறையை தொழுகாடுகிறோம். முதல் தக்பீருக்கு பின்னால் அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் ஹைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். 2ஆம் தக்பீர் பின் ஸலவாத் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். 3ஆம் தக்பீருக்கு பின் நபிகளார் காட்டி தந்த ஜனாசா துவா. அல்லாஹ் மௌஃபிர் லஹும் ஒர்ஹம் ஹும் ஆஃபி ஃபவுஃபன்ஹு வக்ரீம் நுசுலஹு அஸ்ஸிக் முதுஹலஹு வௌசில்ஹு பில்மாஹி வசல்ஜி வல்பரத் வ நக்கிஹி மினல் கதாயா கமா நக்கைத சௌபுல் அபியலு மினதனஸ் வ அப்தில்ஹு தாரன் கைர மின் தாரிஹி வ அஹ்லன் கைர மின் அஹ்லிஹி வ சௌஜன் கைர மின் சௌஜிஹி வ அதிஹில்ஹுல் வ ஜன்னத வ ஆயிதுஹு மின் அதாபில் கபூர் அவு மின் அதாபின் நார். 4ஆம் தக்பீர் பின் நபிகளால் காட்டி தந்த துவா. அல்லாஹ் மக்பில்லி ஒருஃபா தரஜத்தகோ மசீதீனா வக்குலுகோ பில் அக்கீபிகி பில் காபிரின் வாக்கஃபில் லனா ஒலகு யாரபல் ஆலமீன் வா அபுசர் லகு கபீரிகு நவீர் லகு ஃபீஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக வட்டி ஒரு சமூக கொடுமை என்ற தலைப்பில் ரீஸ்மா, அஸ்மிதா, ரசீனா, நசீஹா, ஹன்ஃபா, ஆஃப்ரின், லைலத், தஸ்னீம். ஆச்சு, ஏன் இப்படி இருக்க? என்ன பண்ணுறேன்னே தெரில. ஏன் கடன் வாங்கினேன்னு இருக்கு. அதுக்காக வட்டி கட்டி இப்போ என் குடும்பமே இந்த நிலையில் இருக்குது. என் கணவருடைய சம்பாத்தியமும் போச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில அஸ்மிதா. எப்பா என்ன கூட்டம், நிற்க கூட இடம் இல்லையே. நசிஹா, என்னாச்சு? பேங்க்ல ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ண போனேன். அங்கே பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. நிற்க கூட இடம் இல்லை. வட்டி கட்டுறதுக்கும் வாங்குறதுக்கும் தான் ஒரே கூட்டமாக இருந்துச்சு அஸ்மிதா. சரி விடுங்க, வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். இந்த ஊரில் வட்டியோட புழக்கம் அதிகமாயிடுச்சு. நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். ஆமாம், அப்போல பேங்க்ல அதுக்கான கூட்டம் அதிகமாக இருக்கு. வட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் வீடு வீடாக போய் தாவா பண்ணலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நம் மார்க்கத்தை எடுத்துரைப்போம். அதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். சரி வாங்க போகலாம். ரீஸ்மா, நீங்கள் இன்னைக்குள்ளே வட்டி கட்டனா உங்கள் வீட்டை ஜப்தி பண்ணிவிடுவோம். அதுக்கான நோட்டீஸ் தான் இது. ஸோ இன்னைக்குள்ளே வட்டி கட்டிருங்க. எஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. இறைவா, இதை நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. உனக்காக நான் 5 நேரம் தொழுகிறேன், வணங்குறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ
இவ்வளோ கஷ்டத்தையும் வறுமையும் கொடுக்குற. நான் வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேனே, அது உனக்கு தெரியலையா? இந்தா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, இங்கே போய் தாவா பணி எடுத்து வைக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நாங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். என்னாச்சு? வட்டி கட்ட முடியல, அதனால தான் வீடு ஜப்தி பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல. எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒன்று மட்டும்தான். என் கணவருடைய சம்பாத்தியமும் போச்சு. இப்போ எங்களுக்குன்னு இருக்கிற இந்த வீடு கையை விட்டு போக போகுது. என் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியலை. நபி வட்டி இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா வட்டி என்பது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி கட்டும்பொழுது பெருசாக தெரியாது. 50 ரூபாய் தானே. இதே பெரிய பெரிய காசை கடை வாங்கும்போது தான் வட்டி கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. வட்டினா ஒரு வட்டி மட்டுமல்ல, கந்து வட்டி, மீட்டர் வட்டின்னு எத்தனையோ வட்டி இருக்குது. வட்டினால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இப்போ கூட நெல்லையில் ஒரு குடும்பம் வட்டி கட்ட முடியாமல் குடும்பத்தோடு சேர்ந்து தீக்குளிச்சு இறந்து போனாங்க. வட்டினா தமிழ்நாட்டில் மட்டுமா, இந்தியாவில் எத்தனையோ தற்கொலைகளும் வறுமையும் வந்திருக்கு. வட்டி குடும்ப நிம்மதி எடுத்துரும். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, வட்டியில் சிக்கும் பொழுது சீரழிந்து தான் போவான். பணம் பெருகுவதை போல தான் தெரியும், ஆனால் உண்மையில் குறைந்து கொண்டே தான் போகும். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், யஹ்மகுல்லாஹு ரிபா வ யுரிபி சதகாத். வட்டியை அழித்து தர்மங்களை வளர செய்வான். கொஞ்சம் பணத்தை போட்டு வட்டி போடும் பொழுது கொடுத்த பணத்தை விட அதிகமாக வர மாதிரி தான் தெரியும். ஆனால் இறைவன் ஏதாவது ஒரு வழியில் அழைச்சிடுவான். ஹலாலான சம்பாத்தியம்தான் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இது மட்டுமல்ல, இறைவன் இன்னொரு இடத்தையே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு ரிபா அல் ஆஃபன் முலாஃபத்தன் ஒத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்று பன்மடங்காக ஆசைகளும் ஆடம்பரமான வசதிகளும் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அந்த விஷயத்தை போல வட்டியும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் தன் ஏற்க வருமானத்திற்கு ஏற்ப வரவு செலவு தான் செய்து குடும்பத்தை பாதுகாத்து நடக்க வேண்டுமே தவிர அவன் இப்படி வாழ்கிறான் இவன் இப்படி வாழ்கிறான் என்று ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வட்டியை நோக்கி செல்றான். இந்த அற்ப விஷயத்திற்காக குடும்ப பெண்களும் அடிமையாகிறாங்க. அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேணுன்ற கட்டாயத்தில் ஆண்களும் வட்டியில் சருகி விழுவது தான் இதற்கு காரணம். இது மிகப்பெரிய பாவத்தை செய்ய வைக்குது. இன்றைய பெண்கள் ரமலான் டயத்தில் வட்டி கட்டினா பாவம்னு சொல்லிட்டு ரமலானுக்கு முன்னாடியே கட்டிட்டு ஏதோ பெரிய பாவத்திலேருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் வட்டி எப்போ கட்டினாலும் பாவம். அது ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி, வேறு எல்லா மாதமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டும் எழுதி கொண்டும் தான் இருக்கிறான். நீங்கள் வட்டியை விடவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடன் நபியுடனும் போர் செய்ததாக அல்லாஹ் சொல்கிறான். அதன் தண்டனை மிக கொடியது. வட்டி வாங்கினால் மறுமை செய்தான் தீண்டிய பைத்தியக்காரை போன்று எழுப்பப்படுவாய். நாம் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடக்கத்தான் இவ்வுலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். வட்டி கட்டுறதால அல்லாஹுடன் போர் செய்கிறதற்கு சமம். அவனுடன் போர் செய்து ஜெயித்திட முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்க. இறைவா, என்னை மன்னிச்சிரு. என்னுடைய ஆடம்பரத்திற்காக வட்டி வாங்கி இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இறைவா, என்னை மன்னிச்சிரு. என்னுடைய ஆடம்பரத்திற்காக வட்டி வாங்கி என்னோடய குடும்பத்தில் என் கணவருடைய சம்பாத்தியமும் போச்சு. இப்போ எங்களுக்குன்னு இருக்கிற அந்த வீடும் போச்சு. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் என் குடும்பத்தினரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். என்னை உங்கள் மூலமாக தான் இறைவன் எங்களுக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் நான் வட்டியே வாங்க மாட்டேன். இன்றைக்கு வட்டி என்பது ரொம்ப அதிகமாகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் வட்டி. ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறதாலும் ஒரு நகையை அடகு வச்சு கட்டி கொடுக்குறீங்க. ஒரு பையனை படிக்க வைக்க இருந்தாலும் ஒரு நகையை அடகு வச்சு படிக்க வைக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கவா? நான் காசு போட எடுக்க அப்ளை பண்ண, அதை தவிர வேறு எதுக்கும் பேங்குக்கு போக மாட்டேன்னு சொல்லால் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் கணவர்மார்கள் சம்பாதிக்கிற பணத்தை நல்வழியில் செலவிடுகிறீர்களா, தீய வழியில் செலவிடுகிறீர்களா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். பல கணவர்மார்கள் எதற்கு சம்பாதிக்கிறோம், அதை எதில் செலவழிக்கிறோம் கூட தெரியாமல் சம்பாதிக்கிறார்கள். பெண்களை, நீங்கள் ஒரு குடும்ப பொறுப்பாளி. ஒரு குடும்பத்தை நல்வழிதான் படுத்தணுமே தவிர தீய வழிப்படுத்த காரணமாக இருக்கக்கூடாது. ஆண்களாக இருந்தால் நாம் சம்பாதிக்கிற பணம் எந்த வழியில் போகுதுன்னு யோசிங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு குடும்ப பொறுப்பாளி. நீங்கள் வட்டி வாங்கினால் இம்மையிலும் மறுமையிலும் உங்களை பாதிக்கும்.
எனவே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். எனவே வட்டி வாங்காத சமுதாயங்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீதிமன்றம் அஃப்ரா, ஃபர்ஜானா, ஜஸா, பனம்ஷா, ஹன்ஃபா, முர்ஷிதா, அல்ருபினா, நஃபீலா, தாஹிரா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் நம்ம போராடக்கூடியது சொர்க்கத்துக்கே போயே தீரணும்னு போராடுறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு மறுமை நாள் வரும்போது அந்த மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும், அதாவது ஒரு கெட்டவன் எந்த மாதிரி நிலையெல்லாம் அடைவான் அப்படின்றத இந்த நாடகத்தின் மூலியமாக உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இதுதான் இறுதியான காட்சி. கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க. காட்சி 1, நீதிமன்ற தொடக்கம். இன்று யாருடைய ஆட்சி? இன்று அதிகாரம் அனைத்தும் ஒருவனுக்கே உரியது. நீதியின் தராசு நிறுவப்பட்டு விட்டது. விசாரணை அதிகாரி, இந்த மனிதனின் ஏட்டை திறப்பீராக. இதோ இந்த மனிதன் உலக வாழ்வில் பல அநீதிகளை செய்திருக்கிறார். பிறர் சொத்தை அபகரித்து முதல் ஏழைகளை வஞ்சிப்பது வரை அனைத்தும் இங்கே பதிவாகியுள்ளது. இறைவா, இது போய் இதையெல்லாம் நான் செய்யவில்லை. யாரோ என் மீது வீண் பழி சுமத்துகிறார்கள். எனக்கு ஒரு வழக்கறிஞர் வேண்டும். நான் வாதிட வேண்டும். காட்சி 2, சாட்சிகள் பேசுதல். நான் தான் இவனோட கைகள். இங்கே நாவுகள் பேசாது, உன்னுடைய உறுப்புகள் மட்டுமே சாட்சி சொல்லும். இவனின் வலது கையே பேசு. நான் தான் இவனோட கைகள். இறைவா, இவன் என்னை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கினான். ஏழையின் உரிமை பறிக்கும் போது நான் அவனுக்கு துணையாக இருந்தேன். மேலும் என்னை பயன்படுத்தி தவறான காரியம் மட்டுமே செய்தான். மற்றவரை அடித்து துன்புறுத்தினான். மற்றவரை பொருட்களை திருடி வந்தார். இவ்வாறு கையாள செய்யக்கூடிய எந்த நல்ல விஷயம் செய்ய மறுத்தாது. தவறான காரியம் மட்டுமே என்னை ஈடுபடுத்தி வந்தான். நான் தான் இவனுடைய கால்கள். நான் இவனை தீய இடங்களுக்கு சுமந்து சென்றேன். நன்மையை நோக்கி நடக்க மறுத்தேன். பள்ளிவாசலை நோக்கி ஒரு நாளும் அமல்கள் செய்யவோ நன்மைகளை சேகரிக்கவோ சென்றதில்லை. ஆடம்பரம் மற்றும் மார்க்கம் தடுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று வந்தேன். இதற்காகவே இவன் என்னை பயன்படுத்தி உலக வாழ்வில் வாழ்ந்து வந்தான். நான் இவனுடைய கண்கள். நான் இவனுக்கு தெரியாமல் பிறர் மானத்தை பார்க்க பயன்படுத்தப்பட்டுள்ளேன். ரகசியமாக தீமைகளை கண்டு கழித்தான். ஒருவரை பற்றி தவறான பார்வையில் பார்த்தான். பார்க்கக்கூடாத அனாச்சாரியமான காரியங்கள் அனைத்தும் இவன் என்னால் பார்த்தான். நான் தான் அவனுடைய காதுகள். இவன் இறைவசனத்தை மறந்து திரைவசனம் மட்டுமே கேட்டான். காது கேட்கும் என்பதற்காக தான் காது கேட்கும் இயந்திரத்தை பொருந்தவர்கள். ஆனால் பிறர் உதவிக்கு அழைக்கும் சத்தம் கேட்கக்கூடாது இன்னும் ஹெட்செட் என்னும் அற்ப இயந்திரத்தை மாட்டிக்கொண்டான். சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு வந்து காதால் சொல்லு, அவதூறு பரப்பினான் சொல்லு. ஒட்டு கேட்டு பிறர் ஆனால் பிறரிடத்தில் அவதூறு பரப்பினான். சரி கூடு. நான் அவனோட சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு வந்து திரிந்து கூறி அவதூறு பரப்பினான். காது ஒட்டு கேட்டு வந்து பிறரிடத்தில் பரப்பினான். என் கேடு, என் பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. என் கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்கலாமே. காட்சி 3, பாதிக்கப்பட்டவர்கள் வருகை. இந்த மனிதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது உண்டா? அவர்களை அழைத்து வாருங்கள். ஆமிரவா இருக்கிறார்கள். இதோ அழைத்து வருகிறேன். பாதிக்கப்பட்டவர்கள் வாருங்கள். இறைவா, இவன் என்னிடத்தை அபகரித்தான். நான் பணமுடைய அலைந்தும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை. மேலும் இவன் என்னை அடித்து துன்புறுத்தி காயங்களை உண்டாக்கி வேதனைக்கு உள்ளாக்கினான்.
இவன் என்னை சபையில் கேவலமாக பேசினான், என் மனதை உடைத்தான். அவனுடைய நன்மைகளை எனக்கு தாருங்கள். விசாரணை அதிகாரி, இந்த மனிதனின் நன்மைகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளித்து விடுங்கள். இவரிடம் இருந்த நன்மைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டது. இப்போது இவனிடம் பாவங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. காட்சி 4 இறுதி தீர்ப்பு. பரிந்துரையாளர் வருகை. இறைவா, இவன் ஒரு முறை ஒரு தாகமான விலங்கிற்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறான். அதை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாதா? நீ இந்த உலகத்தை படைத்து அதில் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். எல்லா மனிதர்களும் தன்னை அறிந்தும் அறியாமலும் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நீ இவரை மன்னித்தால் தவறு செய்யும் மக்களும் மனமாறி திரும்பி விடுவார்கள் தானே. ஒரு நன்மை 10,000 தீமைகளை மறைக்காது, ஆனால் நீதி ஒருபோதும் தவறாது. இவனுடைய அநீதிகள் மலையளவு உயர்ந்து நிற்கின்றன. இவனுடைய உறுப்புகளை சாட்சி சொல்லிவிட்டன. என் இறைவா, இந்த உலக ஆசை எங்களை மறைத்து விட்டது. இவ்வுலகத்தை உங்களுக்கு நன்றி செலுத்தி உன் வழி செல்லாத பாவியாக நிற்கிறேனே. தண்டனை மலக்குகளே, இவனை அழைத்து செல்லுங்கள். அவனவன் செய்த வினைக்கு அவனவனே பொறுப்பு. இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். நான் கை சேதப்படுத்தி விட்டேன். நான் சிந்திக்க தவறிவிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதா இறைவா? என்னை மன்னித்து விட எங்கள் இறைவனே. நான் பார்த்து விட்டேன், செவிட்டு விட்டேன் என்று உறுதியாக நம்பிவிட்டேன். நீயே என்ற அதிபதி, உன்னை மறுத்து உன் வழியில் செல்லாத பாவியாக நிற்கிறேனே. எனக்கு அவகாசம் கொடு இறைவா. இவனை அழைத்து செல்லுங்கள். நாடகத்தின் படிப்பினை. அகிலத்தின் இறைவனாகிய இறைவா, இந்த உலகம் எவ்வளவு அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தாலும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியதே. இந்த உலகம் படைக்கப்பட்டதின் நோக்கம் உன்னை வணங்கவும் உன்னை பின்பற்றவும் தான் என்பதையே இந்த உலக மக்கள் மறந்து மறக்கடிக்கப்பட்டு உலக மோகத்தில் மூழ்கி கிடந்து விட்டு இன்று இந்த மறுமை நீதிமன்றத்தை கைசேகப்பட்டு விட்டனர். நிற்கதியாக நிற்கிறதை கண்கூட பார்க்கிறோம். இறைவன் நமக்கு எவ்வளவோ எச்சரிக்கை செய்திருக்கிறான், அவற்றையும் அலட்சியப்படுத்துகிறோம். இறைவன் கூறுகிறான், وَمَنْ حَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَٰئِكَ الَّذِينَ خَاسِرُوا أَنفُسَهُمْ فِي جَهَنَّمَ خَالِدُونَ. யாருக்கு அவரது நன்மையின் எடைகள் லேசாகி விட்டதோ அவர் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். இன்று இந்த மனிதனின் நன்மை பகிர்ந்தளிக்கப்பட்டு அவள் நரகத்தின் செல்வதற்கு அவனின் உறுப்புகளே சாட்சி சொல்லி அவள் நரகத்தில் விழுந்து விடுவாள். இதுதான் நாம் படிப்பினை பெற்று கொள்ளக்கூடிய, அதனை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே இதனை கருத்தில் கொண்டு இறைவன் காட்டி தந்த பாதையை நடைப்பயணமிட்டு நன்மையை சேகரித்து நாளை நாமும் மறுமை நீதிமன்றத்தில் வெற்றி பெற சிறிய விஷயங்கள் கூட நன்மைகள் அதிகம் பெற்றுத்தரும் என்பதையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ